அடுத்த நிகழ்ச்சியாக நடைபெற இருப்பது மேத்ஸ் மேஜிக். மேத்ஸ் மேஜிக் நிகழ்ச்சியை நடத்தி வைப்பதற்காக சகோதரர் அர்ஷாத் சார் அவர்களை ஒளிவாங்கி கையளிக்குமாறு. மேத்ஸ் மேஜிக், மேத்ஸ் மேஜிக். மேத்ஸ் தான் உண்மையிலுமே ஃபுல்லா மேஜிக் தான். எங்களுக்கு மேஜிக்கா தான் பார்க்கலாம். நாங்க என்ன செஞ்சுக்கிறோம்னா மேத்ஸ் வந்து டிஃபிகல்ட், மேத்ஸ் இஸ் வெரி ஹார்ட் அப்படின்னு சொல்லி நாங்க இதை மைண்ட்ல போட்டு வச்சுக்கிறோம். அதான் பிரச்சனை. எங்களுக்கு மேத்ஸ் ஒரு மேஜிக்கா கொடுக்கலாம், ஒரு ட்ரிக்கா கொடுக்கலாம், ஒரு கேமா கொடுக்கலாம். அப்ப புள்ள இன்ட்ரெஸ்டா செய்யும். நான் இந்த மேஜிக்கை, இந்த ட்ரிக் அவங்க பிள்ளைக்கு ட்ரெயின் பண்றதுக்கு எடுத்த மொத்த கிளாஸுக்கு எல்லாருக்கும் ட்ரெயின் பண்ணிக்கிறேன். 15 minutes only. 15 நிமிஷத்துல என் கிளாஸ் டீச்சர் எல்லா பிள்ளைகளுக்கும் இதை சொல்லிக் கொடுத்து அவங்க செய்ய வச்சு அதிலிருந்து பெஸ்ட் ஸ்டூடெண்ட் நான் செலக்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். ரைட்? இவ மாதிரியா செய்யக்கூடிய இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க கிளாஸ்ல. அதிலிருந்து நான் ஒரு பெஸ்ட் ஸ்டூடெண்ட் எடுத்துக்கிறேன். இவர் மெடலிஸ்ட், அதாவது மெடல் வினர் என்பதனால அவரை நான் எடுத்துக்கிறேன். மெடல் வினர் எல்லா பிள்ளைகளும் இருக்கிறாங்க மேத்ஸ் செய்யக்கூடியவங்க. சரியா? அவங்களுக்கு நான் இதை சொன்னது மேத்ஸ் சொல்லல, இவங்களுக்கு கணித பயிற்சின்னு சொல்லல, மேஜிக் அப்படிதான் சொன்னேன். மேஜிக் என்ன தெரியுமா செய்ய போறா? கம் ரைட், ஒரு பெரிய ஒரு கிளாப் பண்ணி பண்ணுங்க. ரைட், இதுதான் செய்ய போறது. என்ன செய்ய போற அப்படின்னா ஒரு நம்பர், உங்களுக்கு விருப்பமான நம்பர்ஸ் கொடுக்கலாம். நீங்க தான் நம்பர் கொடுக்க போறீங்க. ரைட்? எத்தனை டிஜிட் கொடுத்தாலும் செய்வா, 20 டிஜிட்னாலும் செய்வா. 20 டிஜிட் போட்டி ஓடுற செய்யறதுக்கு மேல எங்களுக்கு இவருக்கு மேல அந்த அளவுக்கு ட்ரை பண்ணலாம் செய்வா. she can. ரைட்? 11 பெருக்க போறா. உங்களுக்கு வேண்டாம் ட்ரை பண்ணேலும், உங்களுக்கு காப்பி எடுத்து வச்சுக்கொள்ளும். 12 உங்களுக்கு பெருக்கேலும். இங்க நான் போர்ட்ல போட போற நம்பர் உங்களுக்கு கூட ஃபாஸ்டா 15 minutes தான் ட்ரெயின் ஆகுதுன்னா உங்களுக்கு கூட ஃபாஸ்டா இவ மல்டிபிள் பண்ணுவா. ஒண்ணு நீங்க காப்பி எடுத்து செஞ்சு பாருங்க. ஓகேயா? ட்ரை பாக்குறீங்களா? உங்க இந்த பிள்ளையோட கம்ப்ளீட் பண்ணி பாக்குறீங்களா? ஓகேயா? பென் எடுங்க, ஒரு தாள் எடுங்க. நான் இங்க நம்பர்ஸ் போட போறேன். அந்த நம்பரை நீங்க தான் சொல்ல போறீங்க. ரைட்? இப்ப அவ என்ன செய்ய போறான்டா, அத மேஜிக்கலி அத மல்டிப்ளை பண்ணிங்க போட போறா. இதுக்கு நான் 11 ட்ரிக் சொல்றேன். 11 ட்ரிக் மேஜிக். நம்பர் சொல்லிடும். ஒவ்வொரு இலக்கமாக சொல்லுங்க. சரியா? ஒரு இலக்கம் சொல்லுங்க. ரைட்? ஒரு நம்பர் சொல்லுங்க. 7 7. நம்பர் 5. ஓ 7 5 தொடர்ந்து 5 7 5 எடுத்து போங்க. எஸ் 5 வேற. சாரி 3 6 வேற. 8 வேற. இன்னும் நம்பர் சொல்லுங்க. இன்னும் இலக்கம் 2 வேற. 9 போதுமா? இன்னும் கொடுப்போமா? 0. ரைட். 8 நம்பர் இன்னும் கொடுக்கலாம். ஓகேயா? நீங்க டைமர் செக் பண்ணிக்கோங்க எவ்வளவு நேரத்துல செய்யறான்னு சொல்லி. மல்டிபிள் 11 11 பெருக்கல் 11. ரைட்? எஸ், திஸ் யுவர் டைம். செக் பண்ணிக்கோங்க எவ்வளவு செய்ய சொல்றேன். ரெடி? ஸ்டார்ட்.
கிளப் பண்ணி பாருங்க அவ ஸ்டேஜுக்கு வந்ததுக்கு. ரைட், she can. அவருக்கு செய்யலும், அவருக்கு மைண்டுக்கு ஹெட் ஆகுது இல்ல. நிறைய நான் பிராக்டிஸ் பண்ணிட்டு எடுத்தோம். வெரி ஈஸி மேஜிக் ஒன் இது. என்ன செய்யறேன்னு நான் சொல்லி தரேன். புள்ள செஞ்சா அவருக்கு பென்ஷன் வருது இல்ல நம்பர்ஸ். ரைட், என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால் இந்த கடைசிக்கிற நம்பர் எப்படி ஈஸியா போட வேணும். மேட்சை நாங்க இப்படி தான் விளங்கப்படுத்தணும். ஜஸ்ட் மேஜிக்கா காட்ட வேணும். ரைட், அதுக்கு இந்த ரெண்டு நம்பரை ஆட் பண்ண வேணும். 2 + 9 11. அப்ப அந்த 1 எங்க போடுவோம்? ஒரு பேலன்ஸ் இருக்கும். சாரி, இதெல்லாம் ஆட் பண்ண வேணும். 9 11 1 பேலன்ஸ். அந்த பேலன்ஸ் இங்கல கொடுக்கிறேன். இது ரெண்டையும் ஆட் பண்ணி இங்க 2 10 1 11 திருப்பி பேலன்ஸ் இங்க கொடுக்க வேணும். 8 6 14 1 பேலன்ஸ் 15 1 பேலன்ஸ் இங்க 6 3 10 1 பேலன்ஸ் 0 இங்க 1 8 + 1 9 5 + 7 12 2 1 பேலன்ஸ் 8. இது அவங்க மைண்ட்ல செய்ய வேணும். உண்மையிலே இவங்க நிறைய பேலன்ஸ் வருது. அதுதான் ப்ராப்ளம் இவடத்துல. வரங்கிஷா நிறைய பேலன்ஸ் வருது. அந்த பேலன்ஸ் தான் இவங்க கிளாஷ் ஆயிட்டு, வேற ஒன்றும் இல்ல. நார்மல் நம்பர்ஸ் கொடுத்தா ஃபாஸ்டா செய்வா. அந்த பேலன்ஸால இவங்க கிட்ட கிட்ட பாருங்க ஒன்று ஒரு பேலன்ஸ் வருதா, அந்த பேலன்ஸ் தான் இவங்க கிளாஷ் ஆயிட்டு. ரைட், இன்னொரு நம்பர் நான் கொடுப்போம். பேலன்ஸ் வராம நம்பர் உண்டு. அண்ட் அவ ஸ்டேஜுக்கு ஏறி வந்திக்கிறா. ரைட், இன்னொரு நம்பர் பெரிய நம்பர்ஸ் பேலன்ஸ் வரா நம்பரும் நாங்க கொடுப்போம். ஓகேயா? ரைட், டெஸ்ட் பண்ணு. ஓ பேரண்ட்ஸ் 1 to 5 ஒன்லி 5 வரை காட்டிமிக்கிற நம்பர்ஸ் சொல்லுங்க. ரைட்டா? ரைட், அந்த பேலன்ஸ் வரப்போ நம்பர்ஸ் கொடுத்தோம்னா அவருக்கு அந்த கன்ஃபியூஸ் ஆகுது. அந்த நிதானமா இருந்தா செய்யக்கூடியவ தான். பிராக்டிஸ் பண்ணா முன்னால செய்யலாம். ரைட், சொல்லுங்க பாக்கலாம் நம்பர்ஸ். 5 வேற 3 1 0 4 2. ஓகே, மல்டிப்ளை கொடுங்க. மல்டிபிள் 11. இப்ப செக் பண்ணுங்க டைம். ஓகே, ரெடி, ஸ்டார்ட். கிளாப் பண்ணுவோமா? Right, well done, well done. Right, let's go. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். நீங்க எப்ப மேத்ஸ் சொல்லி கொடுக்கற உங்க பிள்ளைக்கு நீங்க கூட உங்க வாயில சொல்லவான மேத்ஸ் கஷ்டம்னு சொல்லி. மேத்ஸ் இஸ் வெரி ஈஸி. மேத்ஸ் இஸ் வெரி ஈஸி. நான் சொல்றேன் மேத்ஸ் இஸ் ஜிஜிபி சொல்லி. எப்படி? ஜிஜிபி. அப்ப பிள்ளைக்கு இப்படியான வேர்ப்ஸ் கொடுத்து நாங்க செய்ய போல அவங்களுக்கு அது ஈஸியா தான் இருக்கும். ஈஸின்னு சொல்ல வேணும். ஒரு நாள் உங்க பிள்ளைக்கு 7 ஆண்டு ஒன்று இல்ல. யூ கேன் ட்ரெயின். நீங்க சரியான முறையில் ட்ரெயின் பண்ணலும். நாங்க மேஜிக்கலா தான் சொல்லுவோம். எல்லாத்தையும் கேம்னு சொல்லுவோம். அதுதான் பிள்ளைக்கு விருப்பம். படின்னு சொல்லக்கூடாது. போட்டி போடுவோமா தான் சொல்லணும். காம்படிட் பண்ணுவோமா, ஓடுவோமா, ரேஸ் போமா, அப்படித்தான் பிள்ளைக்கு சொல்லணுமே தவிர ஒரு நாள் நீ படின்னு சொல்லக்கூடாது. அது எப்படி படிக்கிறது? நாங்க ரேஸ் வைக்கிறேன். 2 பேரை கிட்ட வச்சு அவங்க என்ன செய்யலாம்? காம்படிட் பண்ண வைக்கலாம். 2 பேர் இல்ல, ஒரு புள்ள தான் இருக்குதா, நீங்க உட்காருங்க புள்ளையோட. அவங்க படிச்ச விஷயத்தை நீங்க படிங்க. 2 பேரும் ஒரே क्वेश्चनக்கு ஆன்சர் பண்ணுங்க. இதான் போட்டி உருவாக்கலாம். நிறைய பேர் ஒரு புள்ள இப்படி வச்சிட்டு அப்படி கம்ப்ளீட் பண்ண சொல்லுவாங்க. ரைட், எப்பவுமே புள்ளைக்கு ஒரு விஷயத்தை கொடுக்க போல சுவாரஸ்யமாக அவங்க ரசிக்கிற வண்ணமா கொடுங்க. ஒரு பேரண்ட் வந்து சொன்னா, சார் அவங்களோட கிளாஸுக்குள்ள புள்ள வந்து இன்ட்ரெஸ்ட் ஆகுது, மத்த கிளாஸுக்கு போனா படிக்கிறா இல்ல, ஏன் சார் வந்து கேட்டான். அப்ப நான் எனக்கு பதில் சொல்லல. அதுக்கு நான் சொன்னேன், புள்ளைக்கு சொல்ற விஷயத்த செய்யுங்க என்று ஏவக்கூடாது, செய்வோமான்னு தான் கேட்கணுமே தவிர செய்யுங்க என்று ஏவவானம். எப்பவும் புள்ளை சுவாரஸ்யமான முறையில அவங்கள கேமா காம்படிட்டரா எடுத்து நீங்க அவங்களோட கம்ப்ளீட் பண்ணுங்க. கிஃப்ட் கொடுங்க, அவங்கள பாராட்டுங்க. சின்ன ஒரு வெற்றியோட வந்தாலும் கட்டாயம் நீங்க பாராட்டி அவங்கள மேலே ஏற்றிடுங்க. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.